ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் என்கிட்ட ஒரு சின்ன டவுட் கேட்டார். என்னென்னா, இது கரெக்டாக எனக்கும் அந்த டவுட் வந்தது தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட் மோடில், அதாவது நம்ம கீர் சிஸ்டம், மேனுவல் கீர் சிஸ்டமில் ஒரு 4த் கியர் அந்த சாரி 4த் வேணாம், நம்ம தேர்ட் கியரில் போயிட்டுருக்கோம்னு வச்சுங்களேன். இப்போ தேர்ட் கியரில் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து 4த் கியருக்கு பதிலாக ரிவேர்ஸ் அப்ளை பண்ணிட்டா என்ன ஆகும்? வண்டி சடனாக பின்னாடியே போகுமா அப்படின்னு கேட்டுருக்காரு. இல்லை அது விழாத கீரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இல்ல அந்த மாரி சப்போஸ் நான் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏன்னா வந்து என்கிட்ட கரெக்ட்டா ஒரு கேள்வி கேட்டாரு. அதனால நான் சொல்ல வரேன். எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நியூட்ரல் இருக்கும்போது இப்போ நியூட்ரல். அதே டைம்ல நம்ம கிளட்ச் அதாவது நியூட்ரல்ல இருக்கும்போது இன்ஜின்ல எந்த கியர் பாக்ஸ் இதுவும் கப்ளிங் ஆவல. அப்போ ஃப்ரீயா தான் போயிட்டுருக்கு. இன்ஜின் மட்டும் ரொட்டேஷன் ஆயிட்டுருக்கும். இந்த கியர் பாக்ஸ் செட்டப் வந்து கப்புல் ஆவல. இப்ப இதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கியர்ல இருந்தாலும் கிளட்ச் அழுத்தினா நியூட்ரல் பொசிஷன் தானே இன்ஜின். அதாவது கிளட்ச ஃபுல்லா பிரஸ் பண்ணியிருந்து நீங்க எந்த கியர்ல இருந்தாலும் நியூட்ரல் பொசிஷன் தானே அப்படின்னாங்க. ஓகே, ஆமா. அப்பன்னும்போது நான் நியூட்ரல்ல இருக்கும்போது எந்த கியர் அப்ளை பண்ணாலும் எனக்கு விழணும் அப்படின்றது தான் அவங்களோட கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கப்புறம் நீ கிளட்ச ரிலீஸ் பண்ணா தான் உனக்கு வந்து அது எந்த பொசிஷன்ல போய் இன்ஜின்ல லாக் ஆகுது அப்படின்றது தான் கணக்கில் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அது எனக்கும் ஒரு டவுட்டாக தான் இருந்தது. ஏன்னா நான் வந்து எல்லாருக்கும் சொல்லும்போது என்னென்னா, உங்களுக்கு நியூட்ரலில் இருந்தாலும் இன்ஜினில் போய் கப்புல் ஆகலை. அதேமாதிரி இன்ஜினில் போய் கப்புல் ஆயிருந்தாலும் கிளட்சை ஏற்றிட்டா அது கப்புல் ஆகாத மாதிரி தான், நியூட்ரல் மாதிரி தான். அப்போ நீ நியூட்ரலில் இருக்கும்போது எந்த கீர் வேணால் அப்ளை பண்ணலாம்ல, அப்ளை பண்ணால் விழணும் இல்லைன்னாங்க. ஆனால் செக் பண்ணி பார்த்ததில் அது ஆல்ரெடி விழாதுன்னு தெரியும். ஆனால் செக் பண்ணி பார்த்ததில் கண்டிப்பாக கீர் விழலை. அது என்ன பார்த்தீங்கன்னா, எப்படி முன்னாடியே சொன்னதுன்னா, நான் வந்து ஆல்ரெடி லைட்டாக நம்ம அதாவது 3லேருந்து 4த் போகும்போது ஏதோ ஒரு ஞாபகத்தில் லைட்டாக இப்படி அப்ளை பண்ணும்போது ஒரு க்ரக்குன்னு சவுண்ட் வரும். விழாது. அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். எத்தனையோ வாட்டி அந்த மாதிரி இருக்குது. இல்லை அது வந்து விழாது. விழுந்தா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கியர் பாக்ஸ் தான் அடி வாங்கும். ஆனால் விழாது. மேக்ஸிமம் இப்போ ட்ரை பண்ணி நிறைய பேர் எக்ஸ்பெரிமெண்டலாக ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஏன் விழாதுன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினோட போய் கப்புல் ஆகும்போது ஆப்போசிட்டில் வந்து இன்ஜின் ரொட்டேஷன் ஆகிட்டுருக்கும். அப்போ இது வந்து கண்டிப்பாக விழாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து சவுண்டு தான் வருமே தவிர, உங்களுக்கு கியர் பாக்ஸில் ஒரு பேரிங் போகும். அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இருக்குமே தவிர கீர் விழாது. எனக்கு கரெக்டாக ஏன் இந்த இதுனா எல்லாருக்குமே தெரியும் கீர் விழாதுன்னு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4த்துக்கு பதிலாக ரிவேர்ஸ் அப்ளை பண்ணும்போது செக் பண்ணிருக்கோம் விழாதுன்றது. அது வந்து ஏன் கரெக்டாக இந்த இது தான் நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். என்னென்னா என்னென்னா அதாவது கியரில் இருக்கும்போது நியூட்ரலில் இருக்கும்போது இன்ஜினோட கப்புலாக இருக்காது. கியரில் இருந்து கிளட்ச் ஃபுல்லாக அழுத்தினா நியூட்ரல் கணக்கு தான். அப்போ நியூட்ரலில் இருக்கும்போது இன்ஜினோட கப்புல் ஆகும்போது எந்த கியராக இருந்தாலும் விழணுமே அப்படின்றதான் கேட்டனால நானே ஒரு ஓகே கரெக்டான கேள்வி தான் அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஆனால் வந்து கீர் விழாது, கவலைப்பட தேவையில்ல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.